நம்ம பாவங்கள் செய்துட்டோமா, சேத்துல விழுந்துட்டோமா, ஐயோ நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியாத நிலைமையில தவித்து கொண்டிருக்கிறோம்னா ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். நீங்க உடனே தெரிஞ்சாச்சா பாவம் செய்யறோம்னுட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். ஆண்டவரே நான் செய்த தப்புன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அநேக மாற்றங்கள் வரும். உங்களுக்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். குமாரனாகிய கிறிஸ்து, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இயேசுவாகிய கிறிஸ்து மட்டுமே உங்களை விடுதலை செய்ய முடியும். வேறு யாராலும் இந்த உலகத்துல உங்களை விடுதலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க செய்கிற பாவங்களை எல்லாம் விடுதலை ஆகணும்னா, அதனால் படக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் விடுதலை ஆகணும்னா, நோய் நொடியிலிருந்து விடுதலை ஆகணும்னா, பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா, இன்னும் நமக்கு நடக்கக்கூடிய அநேக உபத்திரவங்கள்ல இருந்து விடுதலை ஆகணும்னா, ஒரு சண்டை சச்சரவு வந்து விடுதலை ஆகணும்னா, குடும்பத்துல நிம்மதி வேணும்னா, குமாரனாகிய கிறிஸ்து, குமாரன் விடுதலையாக்கி